உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிட்சா மாதிரி வந்து இருக்கு. எனக்கு வந்து நம்ம ரம்யா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து எபிசோடு எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதுல ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேரும். அதனால தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லாமே நம்ம சேனல்ல உடனே வந்துடும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா நைட்டு நேரம், அதாவது எல்லாருமே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் படுக்கிறதுக்கு போவாங்கல்ல, அந்த சமயம் வந்து பார்வதி கேமராக்கு பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் பேசுறாங்க. கையில வந்து ஆலோ பரோட்டா வச்சிருக்காங்க. எங்க இது பார்க்கவே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. கேமராலையுமே அதை காமிச்சிட்டு இருக்காங்க. நாங்க எப்பவுமே இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே மாதிரி சாப்பாடு, சாதாரண ஐட்டம் தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு வித்தியாசமா செஞ்சு தந்திருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடையில பீட்சா சாப்பிடும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் ஒர்க்கே சூப்பரா பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அப்படியே எச்சு ஊறுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இன்டைரக்டா வந்து இதுல கனியை தான் அட்டாக் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாள் நாங்க வீட்டில் இருந்திருக்கோம், இந்த மாதிரி டிஷ் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இப்ப சாண்ட்ராவும் டீமும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் ஒர்க்கே எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆலோ பரோட்டா செம்மையா இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்குங்க, எச்சி ஊறுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு சாண்ட்ராக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். சாண்ட்ரா இங்க வாயேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாண்ட்ராவும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இப்ப சாண்ட்ரா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பிச்சை பீஸை வந்து வாயில வச்சு டேஸ்ட் பண்றாங்க. வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை திரும்பி பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ சாண்ட்ராவை அப்படி பாராட்டுற மாதிரி லைட்டா கனியை அட்டாக் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. இல்ல சாதாரணமாவே பார்வதி அப்படிதான் பேசுறாங்களா, இல்ல கனி அட்டாக் பண்றதுக்கு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளவு நாள் இந்த வீட்டுல யாரும் இப்படி பண்ணது இல்லைங்க, அப்படி பண்ணது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சாண்ட்ராக்கும் கனிக்கும் இந்த சமையல் ரிலேட்டடா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதை மீன் பண்ணி சாண்ட்ராவை பாராட்டுற மாதிரி கனி அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சு இப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சாண்ட்ராவோட டீம்ல சாண்ட்ரா மட்டும் பண்ணல, டீம்ல ரம்யா பண்ணிருக்காங்க, அதே மாதிரி கமருதீன் பண்ணிருக்கான். 3 பேர் சேர்ந்து சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி திரும்ப திரும்ப சாண்ட்ராவை ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாண்ட்ராக்கு சமைக்கிற வேலைலாம் இருக்கு, இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆடியன்ஸ், அதாவது கேமராவை பார்த்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு. இவங்க vlogலயே இந்த விஷயத்தை தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சர் மாதிரி vlog பண்ணுவாங்க, நிறைய இடத்துக்கு போவாங்க பாத்தீங்களா, அப்போ ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.